வணக்கம் நண்பர்களே, பாபா கிரிக் தமிழ் சேனலூடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்கள் அத்தனை பேர்களும் இந்த காணொலியூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன். குறிப்பாக ஐபிஎல் தொடருடைய 49வது போட்டி நேற்றைய தினம் இடம்பெற்றது. யாண்டாப்பா சென்னைக்கு ஒரு வெற்றியை சரி பெற்றுக் கொடுத்து போட்டு சென்னையை எப்படியா சரி 10லேருந்து மேல கொண்டுட்டு வாங்கலான்னு பார்த்தா இல்ல சென்னை விளையாட்டு வீரர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், இல்லடாப்பா நாங்க கடைசி வரைக்கும் வரமாட்டோம், நாங்க 10லேயே இருந்து கொள்கிறோம், மேலே இருந்து பார்த்தா தானே 10, கீழே இருந்து பார்க்க போல நாங்க நம்பர் 1ல தானே இருக்கிறோம் என்பதாக சென்னை ரசிகர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் போல் விளங்குகின்றது. அப்படித்தான் நேற்றைய தினம், அதாவது ஐபிஎல் தொடருடைய 49வது போட்டி அமைந்திருந்தது. சென்னை வெர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் அணிகளான போட்டி இடம்பெற்றது. இந்த போட்டியில முதல்ல துடுப்படுத்தாடிய சென்னை அணி சகல விக்கெட்டுகளும் இழந்து கொண்டார்கள். வெறுமனே 15 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகள் இழக்கப்பட்டிருந்தது 12 பந்துகளுக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக நாங்கள் பார்த்தோமா இருந்தால் யுஸ்வேந்திர சஹால் கூட 3 விக்கெட் ஹெட்ரிக் விக்கெட்டினை எடுத்திருந்தார். இந்த வருடத்தினுடைய முதலாவது ஹெட்ரிக், இந்த பருவகாலத்தினுடைய முதலாவது ஹெட்ரிக் எடுத்திருந்தார் சஹால் என்பது குறிப்பிடத்தக்க. இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சிஎஸ்கே அணி 190 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். சகல விக்கெட்டுகளும் இழந்து 19.2 பந்து வீச்சு பிரதியிலே ரசீத் 11 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் 12 பந்துகளுக்கு. அதே போன்று அயாஸ் 7 ஓட்டத்தோடு ஆட்டமிருந்து வெளியேறியிருந்தார். சாம் கரன் அணிக்குள் இணைத்துக் கொள்ளப்பட்டிருந்தார். அற்புதமான முறையில் துடுப்படுத்தாடியிருந்தார், அதிரடியாக துடுப்படுத்தாடியிருந்தார். 88 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 47 பந்துகளுக்கு 9, 4 ஓட்டம், 4, 6 ஓட்டம் மடங்களாக ஸ்ட்ரைக் 187.2 இருந்தது. அதே போன்று ரவீந்திர ஜடேஜா 17, 32 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். சிவம் துபே 6, MS தோனி 11, தீபக் ஹூடா 2 என்பதாக ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். மொத்தமாக சிஎஸ்கே அணி 90 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளும் இழந்து கொண்டார்கள் 19.2 பந்து வீச்சு பிரதியிலே. பஞ்சாப் கிங்ஸ் அணியுடைய பந்து வீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஹர்ஷிப் சிங் 3.2 ஓவர்கள் பந்து வீசி 25 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். அதே போன்று யுஸ்வேந்திர சஹால் 3 ஓவர்கள் பந்து வீசி 32 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 4 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் என்பதை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருந்தது. ஹஸ்மத்துல்லா உமர் ஜாய் கூட 1 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய பஞ்சாப் கிங்ஸ் அணி 194 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 6 விக்கெட்டுகளை மாத்திரமே இழந்து 19.4 பந்து வீச்சு பிரதியில். குறிப்பாக பஞ்சாப் கிங்ஸ் அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஆரியா 23 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் 15 பந்துகளுக்கு. அதே போன்று சிம்ரன் 54 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் 36 பந்துகளுக்கு 4 ஓட்டம், 3, 6 ஓட்டம் மடங்களாக. ஸ்ரேயஸ் ஐயர் 72 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் 41 பந்துகளுக்கு 4 ஓட்டம், 4, 6 ஓட்டம் மடங்களாக. அதே போன்று சிங் 23 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஜோஸ் இங்கிலீஷ் 6 ஓட்டத்திற்கு ஆடுகளத்திலே இருந்திருந்தார். அதே போன்று 4 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்தாடி கொண்டிருந்தார்கள். இந்த போட்டியிலே பஞ்சாப் கிங்ஸ் அணியினர் 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்திலே வெற்றி அடைந்திருந்தார்கள்.